பிரியமானவர்களே, பரிசுத்த பவுல் உயிரோடு இருந்தபொழுது நம் சொந்த தேசமாகிய பரலோகத்திற்கு சென்று வந்தவர். அவர் பரலோகத்தில் மனித கைகளால் கட்டப்படாத வீடு நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்று திட்டமும் தெளிவுமாக கூறுகின்றார். ஆகவே பிரியமானவர்களே, ஏமாந்து போகாதீர்கள். ஆண்டவர் நமக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற வீட்டை உரிமையாக்கிக் கொள்ள எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். இடைவிடாது ஜெபியுங்கள். வேதம் வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள். ஏராளம் தான தர்மம் செய்யுங்கள். பிரைஸ் த லார்ட். Praise the Lord. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை, அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. பிரைஸ் த லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, உண்பதும் குடிப்பதும் உறங்குவதும் உல்லாசம் அனுபவிப்பதும் உங்களை பரலோகத்திற்கு இட்டுச் செல்லாது. வயிறே தெய்வம் என்று வாழ்ந்தால் அழிவது சத்தியம்.